மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ் லாஸ்ட் டைம் நடந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு முன்பாக. எல்லாருக்கும் தெரியும், 2019 அக்டோபரில் நடந்து முடிந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எப்போதுமே 5 வருடங்கள் தான் இந்த டென்யூர் நீடிக்கும். ஸோ நவம்பர் 26ஆம் தேதி இந்த எலெக்ஷன், அதாவது அந்த லாஸ்ட் எலெக்ஷனில் நடந்த டென்யூர் முடிகிறது. ஸோ அதுக்கு முன்பாக எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்றது தான் உள்ள ஃபார்மாலிட்டி எப்போதுமே உள்ளது. ஸோ இதில் பிஜேபியுடைய என்டிஏ மெஜாரிட்டி வச்சுருக்காங்க இப்போதைக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதனால் வந்தது அப்படின்னு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் கொடுத்துட்றேன். இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் சிவசேனாவோட நடந்தது. என்சிபியும் ஐஎன்சி, அதாவது நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி, சரத் பவாருடைய பார்ட்டி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸுடைய பார்ட்டி, ரெண்டுமே மகா விகாஸ் ஆகாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் பிரீஃப். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எலெக்ஷனுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் கட்சிகளுக்கு, இது ஒரு புறம். இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிற விஷயம், இந்த எலெக்ஷனில் யார் மிக முக்கியமான பவர் ஃபோர்ஸாக இருக்க போகிறாங்க, இரண்டாவது. மூன்றாவது விஷயம், சர்ப்ரைஸ் எலிமெண்ட். இது இந்த எலெக்ஷனை ஜெயிக்க ப்ராபபிலிட்டி உள்ளவர்கள் யார் அப்படின்றது மூன்றாவது இதாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இப்போ சொல்கிற மாதிரி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யும். நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். பிஜேபி ஒரு பக்கம், காங்கிரஸ் இன்னொரு பக்கம். இதுக்கு நடுவில் லோக்கல் ஃபோர்ஸஸ் அவங்க எந்த மாதிரி ஆட போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள ஒரு ட்ரெண்டாக இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் எலெக்ஷனில் என்ன நடந்ததுன்னு இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன். லாஸ்ட் எலெக்ஷன்ஸில் பிஜேபியுடைய என்டிஏ மெஜாரிட்டியை கிளின்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ சிவசேனாவில் ஏற்பட்ட ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக்டை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான ஒரு சிவசேனாவை ஃபார்ம் பண்ணி உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவை வெளியேற்றி, சிவசேனாவுடைய சிம்பலும் அந்த நேமும் இவங்களுக்கு ஷிண்டே பார்ட்டிக்கு தான் வரும்ன்ற மாதிரி கொண்டு அதே சமயத்தில் என்சிபியும் உடைத்து சரத் பவாருக்கும் அஜித் பவாருக்கும் உள்ள ஒரு ரிஃப்டை யூஸ் பண்ணி இவங்களுக்கு நடுவில் உள்ள விஷயங்களை பயன்படுத்தி அஜித் பவாரை இந்த அலையன்ஸில் கொண்டு ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி கடந்த 5 வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஏமாத்திட்டாங்கப்பா, இந்த மாதிரி பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு ஒரு பக்கம் கதறல். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, எப்பா சாமி, எப்படியும் உங்களால் முடியல, யார் ஃபார்ம் பண்ணால் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுமோ அவங்க ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு புறம். இல்லை இது தர்மத்துக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி ஒரு சில குரல்கள். ஸோ இந்த மாதிரி 3 விதமான பார்வை இந்த மாதிரி விஷயங்களை, இந்த மாதிரி நடந்த விஷயங்களை நோக்கி பயணப்படலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஸோ இப்போ கம்மிங் டு தி பாயிண்ட், இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு எந்த மாதிரி கேம் நடத்த போகிறாங்க, அதில் எந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது இந்த பாயிண்ட்டுக்குள்ளே இறங்கிறதுக்கு முன்னாடி, இப்போ நடந்து முடிந்த லோக்சபா எலெக்ஷனில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, பிஜேபியுடைய 2024 ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த 400 பார் அப்படிங்கிறதே உடைந்து விட்டது. இதை தவிர இந்த பாதிப்பு நடந்த இந்த பாதிப்பு மகாராஷ்டிராலையும் தென்படுகிறது. ஏன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 23 சீட்ஸ், 9 சீட்ஸ் ஃப்ரம் 23 இன் 2019. ஸோ இதில் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா 23 சீட்டு முன்னாடி வச்சுருந்தாங்க லோக்சபா எலெக்ஷனில், அது 9 சீட்டாக குறைந்திருக்கிறது. இந்த மகாராஷ்டிராவுடைய கான்ட்ரிபியூஷனும் அந்த 400 நிறைவேறாமல் இருப்பதற்கு ஒரு காரணம்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு புறம். இன்னொரு புறம் பிஜேபியுடைய அலைஸ், இந்த மகாயுத்தி அலைஸ், ஏக்நாத் ஷிண்டே உடைய சிவசேனா, அவங்களுக்கு 7 சீட்டு தான் கிடச்சிது. அஜித் பவாருடைய என்சிபிக்கு ஒரே ஒரு சீட்டு தான் கிடச்சிது. ஸோ டோட்டலாக 48ல் 17 சீட்டு தான் இவங்களுக்கு கிடைத்தது. ஆனால் அதே சமயத்தில் 48 - 17 கிட்டத்தட்ட 31 சீட், கிட்டத்தட்ட 31 சீட்
எதிர்கட்சிக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் செய்தி. இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ அடுத்தது, இப்போ உள்ள நிலைமையில இவர் ஃபட்னவிஸே சொல்லியிருக்காரு, பிஜேபி வில் ஃபார்ம் தி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, ஆனால் இட் வில் பி ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி. ஸோ அலையன்ஸ் மூலமாக தான் வந்து எங்களால் விளையாட முடியும் அப்படின்னு ஒத்துக்கொண்டிருக்கிறார். இதுவே வந்து எதிர்கட்சிகளுக்கு உள்ள ஒரு வெற்றின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் என்னதான் நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு சந்தோஷப்பட்டாலும் கவர்மெண்ட்டை நாங்கள் தான்ப்பா நடத்த போகிறோம் அப்படின்ற ஒரு முனைப்பில் இருக்கிறார் ஃபட்னவிஸ்ன்னு சொல்லலாம். அவர் கன்வின்ஸ் ஆகிட்டார், அதாவது அலையன்ஸ் வில் பி தி ஃபியூச்சர் அப்படின்றதுல அவர் வந்து எந்த டவுட்டும் இல்லாமல் கன்வின்ஸ் ஆகி கரெக்டாக அதே பாதையில் பயணம் பண்ணலாம்னு முடிவாயிட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இதுதாங்க இப்போ உள்ள பிஜேபியுடைய ட்ரெண்ட். மற்றும் அந்த சைடு பார்த்தோம்னா உத்தவ் தாக்கரேயும் சரி காங்கிரஸும் சரி சரத் பவார் அப்படிங்கிற அந்த பவர் சென்டரில் வந்து வச்சு விளையாடுறதுக்கு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ எப்படி அது வரப்போகுது, எந்த மாதிரி, ஏன்னா இவர் சரத்பவாரையும் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. அவரும் ஒரு பெரிய ஃபோர்ஸ் மகாராஷ்டிராவில். அவர் பவர் மேக்கர்னு சொல்லலாம் மகாராஷ்டிராவை பொறுத்தவரை. கண்டிப்பாக ஒரு காலத்தில் இந்தியாவுக்கே பவர் மேக்கராக இருந்தவர். ஆனால் இப்போ வந்து கண்டிப்பாக அவர் வந்து ஹீஸ் அ பவர் மேக்கர் ஃபார் மகாராஷ்டிராங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ பிஜேபி கண்டிப்பாக இதை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்கங்கிறதுலும் சந்தேகம் இல்லை. இதுதான் வந்து நான் சொல்ல வர, இந்த மாதிரி விளையாட்டு மகாராஷ்டிராவில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றதுக்குள்ள ஒரு ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ இப்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி எப்படி ட்ரிகர் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, பிஜேபியோட ட்ரிகர் வந்து வெரி கிளியராக இருக்குது. அவங்க ஆல்ரெடி லோக்சபா எலெக்ஷனில் அவங்க நினச்சதை சாதிக்க முடியல. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஹரியானா எலெக்ஷனில் வெற்றி பெற்றுட்டாங்க. ஜேஎன்கேல ஒரு மாதிரி ட்ரூஸ்னு சொல்லலாம். என்னதான் வந்து அவர் உமர் அப்துல்லா சீஃப் மினிஸ்டர் ஆனாலும் அங்கே வந்து டெல்லி மாதிரி தான் லெஃப்டினன்ட் ஜெனரல் ஆர் லெஃப்டினன்ட் கவர்னர் மூலமாக தான் வந்து பவர்ஸ் எல்லாம் வந்து மேக்ஸிமம் இருக்கும். கையெழுத்து போட்டு போகிற ஒரு சீஃப் மினிஸ்டராக உமர் அப்துல்லா இருப்பாருங்கிறதுனால அது ஒரு மாரல் வெற்றினே சொல்லலாம் பிஜேபியை பொறுத்தவரை. ஸோ 2 இடத்திலும் வெற்றி பெற்று விட்டார்கள்ங்கிறதுல தாண்டி அடுத்ததாக அவர்களுடைய குறி மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மற்றும் வெஸ்ட் பெங்கால். ஸோ வெஸ்ட் பெங்கால் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், போன வாரம் கூட நியூஸ் வந்தது. அமித்ஷா சொல்லிட்டாரு, இனிமே வெஸ்ட் பெங்கால் தான் எங்கள் குறி அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாரு. ஸோ கண்டிப்பாக அந்த ரேப் கேஸுக்கு அப்புறம் வெஸ்ட் பெங்காலில் கண்டிப்பாக ஒரு அலை இவர்களுக்கு பிஜேபிக்கு சாதகமாகவும் மமதா பானர்ஜிக்கு பாதகமாகவும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது வேற விஷயம். பட் இப்போதைக்கு மகாராஷ்டிராவில் நல்ல பொசிஷனில் ஜெயிச்சாகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் பிஜேபி இருக்காங்க. ஸோ ஸ்வீப்பிங் விக்ட்ரி ஹரியானாவில் வந்துருச்சு. ஸோ இந்த மகாராஷ்டிரா விக்ட்ரின்றது இவங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் மொமெண்டம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, பேக் ஃபுட்டில் நாங்கள் ஆடலை, ஃப்ரண்ட் ஃபுட்டில் இறங்கி அடிக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டேட் மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிராலையும் சரி ஜார்க்கண்ட்லேயும் சரி வெற்றி கிடைத்து விட்டால் பார்ட்டி வந்து அவங்க ஸ்ட்ரென்த்தில் நாங்கள் ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு தான் இருக்கோம். ஏதோ சருகல் இருந்தது, அதெல்லாம் நடக்கிறது தான். ஆனால் நாங்கள் இன்னும் பாலிடிக்ஸுக்கு மோர் ரெலவெண்ட் அப்படின்ற ஒரு மெசேஜை அக்ராஸ் இந்தியா, அக்ராஸ் அப்போசிஷன் பார்ட்டிஸ் அவங்களால கொடுக்க முடியுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள் பிஜேபி. எவ்வளவு தூரம் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, காங்கிரஸின் அந்த ஒரு புல் லோக்சபாவில் அவங்க கொடுத்த அந்த ப்ரெஷர் இங்கே வேலைக்கு ஆகுமா இல்லை எப்படி வரப்போகிறதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இந்த பதிவுடைய கமெண்ட்ஸையும் நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடும்படி கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ பதிவினை இத்துடன் முடிவு செய்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.